அதே ஊரா வேற ஊரா? அதே ஊர் தானே. என்னடா கபடி விளையாண்டு கடைசியில் பரிசு கொடுத்த ஆளு மாதிரி. அப்போ காசை கொடுங்க, நாங்கள் போயிடுறோம், ஆளுக்கு மட்டும் பகிர்ந்துக்கிடுவோம். ஐயா நாங்கள் தள்ளி உட்காந்துருக்க ஆளு இங்கே உள்ள வாங்களேன். வாங்கய்யா, தீய கூட பொருத்தி விடுறேன், குளிர் காய்ச்சிட்டு போவியா? கண்டையே பிடிக்குதா தம்பி? நீ குழாயை அவுக்கிறது நல்லது. ஒரு வெள்ளச்சட்டையோட ஒருத்தர் இருந்தாரு நோட்டோட, எங்கள் அண்ணன் எங்க பாத்தியாரு. எப்போ நாங்கள் யார்கிட்ட காசு வாங்கணும் தெரியும். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவுல வந்தாரு. சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு. அக்டோபர் 30 அட்ட சேர்ந்து வாடுறத்தில முத்துராமலிங்க வந்தாரு. கடவுள வந்தாரு. மல்லிகையில் தீயெடுத்து பாட்டுவது போல் இருக்கு. மல்லிகையில் தீயெடுத்து பாட்டுவது போல் இருக்கு. மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. என்ன என்றாரு சொன்னாரு. அண்ணே கிண்டல் பண்றியா? சாமி துரியத்தில் பாண்டுன்னா காலி ஒன்று காட்டி கொடுத்துட்டு போயிருவேன். நான் தகடு வச்சிருவேன். மல்லிகையை தீயெடுத்து பாட்டுவது போல் இருக்கு. மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. அண்ணே என்னதானே பாடணும். மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயில கிடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அட்ட ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவுல வந்தாரு. என்னிடம் முக்குளத்தூர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. ஒன்னு சேர்ந்து பாடுவாரு, இல்லைன்னா விட்டா பாடுவாரு. சரி, மல்லி வரும்போதே இந்த நிலைமைன்னா முருகன் நிலைமையை யோசிச்சு பாருவேன். முருகன் வரும்போது இந்த கட்டவட்டை தவிர ஒன்றும் இருக்காது. அதோடு அதில் வேலை குத்திட்டு போக வேண்டியது வதக்குண்டு. ரசிகர் இல்லாத கலை அழகு பெறாது.
வயக்காட்டிலே கலைக்கு உரம் போடாட்டா வெள்ளாம விளையாது. கைதட்டலாம். இதெல்லாம் வந்து அறந்தாங்க பக்கம் சரியான கிளாப் இந்த டைலாக். இங்க வாரு. ஏன்னா அந்த வட்டத்துக்குள்ளே நிக்கிறிய, வட்டம் போட்டு வாழ்றியா? இங்கிட்டு வானே. என்னை பார்க்கும்போது உங்களுக்குலாம் தெரியும், ஏதோ ஆட்டியாவாரி மாதிரியே தெரியும். ஆனால் என்னுடைய வரலாறு சொல்லும் போது உங்களுக்கு சீத்து சீத்துன்னு அழுவிய. என்ன யூனிட்லாம் கழிட்டு வரேன்? சப்பானா சக்கான் சப்பான் டோலா டோனாவா? எங்க அப்பா பேரை சொன்னா உசிலம்பட்டி பகுதியே பயப்படும். எங்க அப்பா பேரு அதான் உன்ட்ட கேட்குறேன் தெரியுமா? தெரியாது. எங்க அப்பா பேரு நம்பிராஜன். இந்த டங்குன்னு அடிச்சு எங்க அப்பாவை கொண்டுட்டாங்கல்ல, ஒரே அடியில் கொண்டனம்ல அடிச்சு. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு வாழ்க்கையில சோதனை எதுக்குடா இந்த அடி அடிச்சிய? ஏன்னா நானும் பரதநாட்டிய கிளாஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறிஞ்சி நாடு வேலிமலை சாரல் சடக்குன்னு ஒரு அடியில முடிச்சு விடுவேன். சரிங்க, இப்போ எப்படி வாசிக்கிறேன்னு பாருங்க. ஆமா, நாட்டுடைய தலைவனங்கப்பா. கொண்டையும் கோட்டை நல்ல மரபர் மூலம் கோடையிலே போன்றவன் ஆதரவல்ல. கொண்டையன் கொட்டை மரவர் குலம் நம்பி விடியதுக்குள்ள நான் வேதியரை வீடு செல்ல வேண்டும். 200 சம்பளத்துக்கு எத்தனை டஸ் வரும். மகனை வீரத்தேவா என்று எங்க அப்பா சொன்னார். என்னப்பா நெஞ்ச தூக்குனே வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டேன். ஆனா நாட்டில் எத்தனை பேர் பொண்டாட்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா என் வாழ்க்கையிலே 2 தாரம். ஒன்னு ஆனந்தி, இன்னும் ஒன்னு சின்ன தொந்தி. ஆனந்தி பெரிய அழகு போட்டிக்கு உன்னை கூப்பிடுறாங்க. என்ன மாமா, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? இந்த வந்துட்டேன் அடிப்புக்கு. எஸ் பழனிவட்டி விஎஸ்ஆர் ரேடியோ சார்பாக ஆனந்தி பொண்டாட்டிக்கு 200 ரூபா. ஏன் கூட்டிட்டு போய் கூட 2 அடி அடிச்சு அனுப்புறியா? சிங்கா. நன்றி நன்றி நன்றி. 201 அன்பளி பெளித்த. உன் மேல நோக்கமா இருக்காப்புல. சிங்கா அண்ணன் கிடையாது, அத்தாச்சிடா. ஆத்தாடி கிடையாது, காத்தாடி. பேசுனா தானே செத்துட்டேன். கண்ணே அத்தியா, இந்த நந்தவனத்தை பார்த்தாயா? பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? பார்த்தோம்னா பார்த்தோம்னு சொல்லுது. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். அடுத்த வருஷம் உனக்கு ரெட்டை புள்ள பறக்கணும்னு நான் வந்து அந்த ஆசை மட்டும் நீங்க விடாதீங்க. ஏன் கண்ணே? ஏற்கனவே கர்ப்பப்பை எடுத்து 70 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, உள்ள பூச்சி மருந்த பைய வச்சு அடிச்சுக்கிறேன். எறும்புறும் வைக்காது. இந்த மத்திக்கு வல்ல வசனமே அதிகம். நான் உள்ள தலையிறது நல்லது. வேற கட்டையை தட்டேன். பெரிய தாள் அரியக்குடி ராமலிங்கம் எத்தனை ஒரு கீதத்துல கொக்கரை பூஜை. அது வேற வினோதனி. வினிதா கண்ணு கருத்துமா. நாம் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்டிப்பா
கூப்பிட்டுருமா உங்க தங்கச்சி தங்கச்சி வள்ளி அம்மா சேலை மேல சேலை வச்சு என்ன சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூறு வச்சு ஒரு மெத்த கை ஒடிச்சு ஒரே ஒரு உத்தமரு வீரபாகு தேர் போல தேரணித்த சிங்கம் தான் ராமர் என்ன தருமர் என்ன மாம மனசு தங்கத்தான் மாமி நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மம் தான் ஆடியில இப்ப சில காவியில மார்கழியில சேதி சொன்ன மன்னவருதா எனக்கு சேதி சொன்ன மன்னவருதா சொந்த தொழிலத்திய குங்குமத்த வச்சையே மன்னவரு மன்னவருதா அழகு மன்னவரு மன்னவருதா பூமி கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீர மும்மி போல பூமி கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீர மும்மி போல வேலையோட நூல போல வேத்திருக்கும் மல்லந்தா திருமாலும் சொக்கல் தேர்ந்தே ஏழு ஏழு ஜென்மம் தான் ஆடியில தேடி சொல்லி அவனி தேடி வந்து தேடி சொன்ன மன்ன வருதா எனக்கு தேடி சொன்ன மன்ன வருதா தொழிலத்தில குங்குமத்த வக்கையே மன்னவரு மன்ன வருதா அழகு மன்னவரு மன்ன வருதா அழகு மன்னவரு மன்ன வருதா அண்ணா நமஸ்காரம் ரேணுகா தேவி தங்கச்சி போல் நீ வாழ்வ அதே உடம்பு தங்கச்சி அண்ணா பறைய வரட்டா பறவையை வரட்ட வேண்டும் ஆலோலே ஆலோலே ஆலோலம் ஆலோலமே ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் ஆலோலமே வேணிமலை சாரல் முனிவர் வரக்கூடிய நேரம் கனியாதேடா அண்ணா பறவைகளை போகவில்லை என்ன காரணம் எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது பனியில ரெக்க ஒட்டிக்கிறோம் தங்கச்சி, யாருடைய கடல் இருந்தாலும் சொன்னா ஊன்னு சொல்லு ரொம்ப ஏத்துக்காத ஏற்கனவே தெற்கு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க 4 பேர். அப்பா சொன்னா என்ன சொன்னாங்க ஏதோ சொல்லிட்டாரு விடு முனிவர் வரக்கூடிய இடம் முனிவர் வரக்கூடிய இடம் ஆகவே அவரை சந்திப்போம் சந்திப்போம் ஆலோலம் சோ